காலையில் வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போகிறப்ப வயசான பெண்மணிகள்லாம் வந்து இந்த வயல் வேலைக்காக வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. இந்த வாய்க்கால் கரையில் டூ வீலரில் அப்படி போகிறப்ப இந்த ரெண்டு பக்கம் வாய்க்காலில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஓடுறதும், அந்த வயக்காட்டில் வந்து பறவைகள் எல்லாம் அப்படி பறந்து போவதும், அந்த உழவு ஓட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து அங்கே வேலையாட்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வாய்க்கால் கரையில் வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறப்ப தான் வெளிநாட்டு பறவை ஒன்று இந்த வயக்காட்டில் அப்படியே பறந்து போகிறது வந்து அழகாக இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கப்போ தான் வந்து வயலில் வேலை செஞ்சவர் திடீர்னு சொல்லிட்டு ஒரு குச்சியில் பாம்பு அடித்து அப்படி கொண்டு வந்தார். என்னான்னு விசாரிக்கிறப்ப நார்மலாக வந்து தண்ணி பாம்பு தான் அங்கே அடித்து தூக்கி எறிவாங்க. ஆனால் இவர் நல்ல பாம்பு குட்டி அப்படிங்கிறதுனால அவர் என்னென்னா தூக்கி எறியாமல் அதுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டு பகுதியில் பாம்பு அடிச்சிருந்தா, நல்ல பாம்பு அடிச்சிருந்தா பாலெல்லாம் ஊற்றி அதை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் வயக்காட்டில் வந்து நல்ல பாம்பு குட்டி அடித்ததுனால வந்து அவர் இந்த எருக்கம் பால் தலைக்கு உடம்புக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கு என்ன முறையாக செய்யணுமோ இந்த வயக்காட்டில் இருக்கக்கூடிய வைக்கப்புல்லாம் எடுத்தாந்து அந்த நல்ல பாம்பு குட்டி போட்டு எரிச்சிடலாம், அதுதான் வந்து அது ஒரு புண்ணியம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா இந்த நல்ல பாம்பு குட்டியை வந்து எரியிற வைக்கப்புல்லில் போட்டு அப்படியே எரித்தார். பரவாயில்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல பாம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவர் வந்து அந்த தெரியாமல் அடித்த நல்ல பாம்பு குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வயல் வாரம் வந்து ஒரு நல்லடக்கம் அப்படி செஞ்சார். அந்த ஏன்னா உயிரோடு தூக்கி எறிஞ்சால் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அடித்ததுனால அது வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு பால் ஊற்றி நல்லடக்கம் செய்யணுமாமா. சரின்னு சொல்லிட்டு அந்த எரியிற வைக்க புல்லில் நல்ல பாம்பு குட்டி போட்டார். சரின்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.